2024 விமன் கரீபியன் பிரீமியர் லீகோட சாம்பியனாக பர்படாஸ் ராயல்ஸ் இருக்காங்க. அண்டு இதுக்கு முன்னாடி சீசன்லேயும் அவங்க தான் இருந்தாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சீசனில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு. விமன் கிரிக்கெட்டில் அப்படி இருக்குன்னா மென் கிரிக்கெட்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு வைக்கலாமான்னா, விமன் கிரிக்கெட்டை லீட் பண்ணது ஹாலி மேத்யூஸு. அவங்க வெஸ்ட் இண்டீஸையும் லீட் பண்ணுற ஒரு கேப்டன். இன்னொரு பக்கம் மென் கிரிக்கெட்டை லீட் பண்ணுறது ரோமான் பால். அவர் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டனாக இருக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு பர்படாஸ் ராயல்ஸ் மேலேயும் வைக்கலாமோ, மென் கிரிக்கெட்லேயும் வைக்கலாமோ அப்படின்னு தோணுது. டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. டாப் பிளேயர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி டீமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கொடுப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் சாம்பியன்ஸ் சைடு டின்பாக்கம் நைட் ரைடர்ஸ் அதிகமாக சாம்பியனான சைடாகவும் இருக்காங்க. கண்டிப்பாக டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில் வச்சுட்டு குட்டி குட்டி பிளேயர்ஸுக்கு, அது இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து அங்கே சக்ஸஸும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சாம்பியன் சைடு தான் டின்பாக்கம் நைட் ரைடர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. பேசலாம் பர்படாஸ் ராயல்ஸ் அண்டு டின்பாக்கம் நைட் ரைடர்ஸுக்கு இடையில் கரீபியன் பிரீமியர் லீக் 2024 15வது போட்டி செப்டம்பர் 14 4:30 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கென்சிஸ்டன் ஓவர் பர்படாஸில் தான் இந்த மேட்ச்சு. கண்டிஷன் க்ளவுடியாக இருக்குது. மோஸ்ட்லி மழை இருக்காது. சின்ன சவர் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் த்ரூ அவுட் ஒரு லாஸ்ட் 7 days வர கம்மிங் 7 days அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி ஃபோகாஸ்ட் இருக்கிற ஒரு இடமா தான் பர்படாஸ் இருக்குது. பட் சின்னதாக அப்பப்போ சவர் அப்படிங்கிற அந்த பேஸில் தான். பட் மேட்ச் டைமில் மோஸ்ட்லி இல்லை. இப்போ இந்தியா கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் ஈவினிங் ரெயின் அப்படிங்கிறது இருக்கும். பட் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனில் நிறைய நேரங்களில் மார்னிங் ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே எதிர்பார்ப்பு முழு மேட்ச் நடக்கும். 20 overs முழுமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். கண்டிஷன் அப்படி தான் சொல்லுது. செப்டம்பர் 14 4:30 AM இந்த மேட்ச் ஸ்டார்ட்டு. நம்மளோட டைம் படி, அவங்களோட டைம் ஈவினிங் 7 நம்ம இங்கே டியூ ஃபேக்டர் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா கண்டிஷன் ஓவர்காஸ்ட்டாக இருக்கிற அந்த இடத்துல டியூ ஃபேக்டர் பெருசாக இருக்காது. 34 மேட்ச்சில் 20 பேட் ஃபஸ்ட்டு 14 சேசிங். 20 பேட் ஃபஸ்ட்டாக இருந்தால் கூட அந்த கண்டிஷன் இடத்துல சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. ரீசெண்டாக சேசிங் டீம் தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இடமும் சேஸ் பண்ண வைக்கலாம். பட் 50-50 சான்ஸ் ஆன் டாஸ் பெரிய விஷயமா இருக்காதுன்னு தோணுது. 156 ஆவரேஜுங்கும் போது ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர்னு சொல்லலாம். பட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஒரு ட்ராக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக நின்று வர மாதிரி இருந்திருக்கு. ஸோ சில ட்ராக்ஸு குயிக்காக பேட்டுக்கு வர மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ராக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 170+ எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே 190 above 5 times 170 above 12 times ஸ்கோர் வந்திருக்கு. அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. 150 below 15 times வந்துருக்கு. கொஞ்சம் நின்று வர ட்ராக்கில் 150 below ஸ்கோர் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு 160 அடித்தாவே நல்ல ஸ்கோராக அமையலாம். அப்போ பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே பேட்டுக்கு வர ட்ராக்காக இருந்தால் சேசிங் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிள். இப்போ சேஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். ஆன் டைமில் ட்ராக்கை பார்த்தா தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு சைடு பர்படாஸ் ராயல்ஸ் சூப்பராக இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்கான டீமை வச்சு தான் போவாங்க. அதில் அவங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் டின்பாக்கம் நைட் ரைடர்ஸ் பிளேயர் பேஸில் மாறி நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்குதுன்னா கூட இன்றைக்கி ஸ்ட்ராங்கான டீம் எடுத்துகிட்டு வந்தால் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் அட்வான்டேஜ் பர்படாஸ் ராயல்ஸுக்கு. இல்லை ஸ்ட்ராங்கான டீம் எடுத்துகிட்டு வந்துட்டு டின்பாக்கம் நைட் ரைடர்ஸ் ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ரசல் மாதிரி பிளேயரை இன்க்ளூட் பண்ணுறாங்களா அதை பார்க்கணும். பர்படாஸ் ராயல்ஸு டாப்பில் குவிண்டன் டி காக், ரக்கீம் கான்வெல், அத்தனேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. 3 பேருமே நல்ல பிளேயர்ஸு. கான்வெல் இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. டிகாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக் கிடச்சுன்னா வேறு லெவல் பண்ணுவார். இனிஷியலாக கிராஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் குவிண்டன் டி காக் ஸ்டெடியாக பெருசாக எடுத்துகிட்டு போவார். அது இந்த சீசனில் ஓரளவுக்கு பார்க்க முடியுது. கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாரு. அலிக் அத்தனேஸ் டீசெண்டான பிளேயர். ரோமான் பவுலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி. பட் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இன்னுமே தடுமாற்றம் வச்சுருக்காரு. கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பேட்டிங் ஷோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. டேவிட் மில்லர் பாசிபிளாக லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேஸில் மில்லர் மேலே வரலாம். ஒரு வேளை லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் மில்லரை மேலே கொண்டு போகலாம். ஜேசன் ஹோல்டர், நயீம் யங், மஹராஜ் இவங்கெல்லாம் டீசெண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். கொஞ்சம் டெய்லர் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பர்படாஸ் ராயல்ஸுக்கு. டாப்பாட ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் விளையாடுவாங்க. ஸோ நல்லா டாப்பான பேட்டர் இன்க்ளூட் பண்ணுறது பெட்டராக நான் யோசிக்கிறேன். நயீம் யங்கு பவுலிங் பேஸில் நிறைய யோசிக்கிறதுல ஆனால் பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. மஹராஜ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. போன மேட்ச் வெள்ளலேகைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மஹராஜை கொண்டு வந்தாங்க. வெள்ளலேகை பற்றின கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த மேட்சஸில் இருப்பார். இந்த மேட்சுக்கு இல்லை,
அடுத்தடுத்த மேட்சஸுக்கெலாம் இருப்பாரா, லேட்டர் பேஸில் வருவார், அந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது. தீக்ஷனா சூப்பர் பவுலிங் கொடுக்குறார். போன மேட்ச்சு ஃபெயிலியர், பட் நிறைய ட்ராப் பண்ணாங்க, அதெல்லாமே பார்க்குறோம். அண்ட் டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. நவீன் சக்ஸஸ்ஃபுல் பவுலராக இருந்திருக்காரு. இந்த இயரில் அதிக விக்கெட் லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது இந்த சீசனில் பர்டிகுலராக சிபிஎல்லில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. போன மேட்ச்சை நிறைய ரன்ஸ் கொடுத்து தான் கடைசியில் தான் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஓபன் மெக்கே ட்ரை ட்ராக்கில் சூப்பர் பவுலர். கொஞ்சம் கிராஸ் இருக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டராக இருக்கிற ட்ராக்லேயோ ஓபன் மெக்கே நிறைய ரன்ஸ் கொடுப்பாரு. அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்குது. லேட்டர் பேஸில் ஓபன் மெக்கே நல்ல சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்பு. இன்றைக்கி என்ன மாதிரி ட்ராக் கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி ஓபன் மெக்கேவை பிக் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். டின்பாக்கோ யுனைடெட் ஜேசன் ராய் டாப் ஆர்டரில். இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரஸ் கஸ் இருந்தார். ஒரு போன மேட்ச் ரொம்ப லேட்டாக பார்த்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் இறங்கலை. மேட்ச் பொறுத்த வரைக்கும் இறங்கினார். ஸோ லேட்டாக வந்து அவுட் ஆனார். அது ஞாபகம் இருக்கும். ஒரு ரன்லேயே அவுட் ஆனார். ஜேசன் ராய், சுனில் நரைன் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஜேசன் ராயை ட்ராப் பண்ணாங்கன்னா ஆண்ட்ரஸ் கஸ்ஸை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. ஜேசன் ராய் இடையில சின்ன இன்ஜுரி ஆனார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதனால தான் ஆண்ட்ரஸ் கஸ் மேலே வந்தார். பாசிபிளாக ராய் அண்ட் சுனில் நரைன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பூரன் போன மேட்ச்சு செகண்ட் டவுனில் வந்தார். பாரிஸ் வந்து 1 டவுன் போனார். செம்ம பர்ஃபார்மன்ஸ் பாரிஸாக இருந்தது. பயங்கர ஹிட்டிங்கை ஷோ பண்ணார். பூரன் டீசன்ட் பிளேயர். பிச்சு நின்று வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துல பூரனை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு யோசிக்கிறது டஃப்பாக போகும். அதர்வைஸு ஃப்ளாட்டராக இருக்க ட்ராக்கில் வேறு லெவல் பண்ணுவார். அது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. கீசி காட்டி ஃபஸ்ட்டு ஒரு 50+ அடித்தார். அதில் நிறைய ட்ராப்ஸ் இருந்தது. பட் டீசெண்டான ஹிட்டிங் அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு கிளாஸி பிளேயராக பார்க்கலாம். நல்ல ட்ரைவு, நிறைய ஃபேன்சி ஷாட்ஸ் அவுட்டு எதிர்பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக பவர்ஃபுல் ஹிட்டிங்கும் இருக்குது, நல்ல ட்ரைவ் அப்படிங்கிறதும் இருக்குது. பொலார்டு சூப்பராக விளையாண்டார் போன மேட்ச்சு. ஒரு ஃபயர் ஹிட்டிங் எண்டில் இந்த டீம் தோற்று போயிருங்கிற இடத்துல ஒரு தனியாக எடுத்துகிட்டு போனார். அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன பிளேயர்ஸை இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ பவுலர்ஸை கவர் பண்ணாமல் டீம் எடுத்துகிட்டு போனார் போன மேட்ச்சில். அதை நம்ம பார்த்தோம். கஸ்ஸு சூப்பர் பிளேயர், ரீசெண்டாக ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கார். போன மேட்ச் லேட்டாக வந்தனால அவ்வளோ பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல. அகில் ஹுசைன், ஹின்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பவுலராக சிபிஎல்லில் கிடையாது. ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லலை. பட் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது விக்கெட் டேக்கிங் பேஸில் யோசிக்க முடியல. ஹின்ஸ் டீசன்ட் பவுலர் அண்ட் ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. சலாம் கில் கலக்கிறார் இந்த சீசனில். சிஎல்ஸு போன மேட்ச் நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி எட்ஜஸ் நிறைய போச்சு. அந்த இடத்துல அவருக்கு ஃபீல்டருக்கு கேரி ஆகாமல் இருந்தது. இதெல்லாமே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். அண்ட் அதே நேரத்தில் பவுலிங் பேஸ்லேயும் நிறைய ஓவர் அவருக்கு கொடுக்கல. அந்த இடத்துல பொலாட் பவுலிங் இருந்தது. 5 ப்ராப்பர் பவுலர் கூட பொலாட் அப்படின்னு இருந்ததுனால ரன்ஸ் போகிறவங்களுக்குலாம் பவுலிங் கொடுக்காம பொலாட் ஓவர் எடுத்துக்கிட்டார். அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. இந்த மேட்சும் அந்த மாதிரி 5 பவுலர் ஸ்டிக் பண்ணி போனால் கிரண் பொலாட் பவுல் பண்ணார் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிங்க. மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஒரு பாயிண்டில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை பேஸ் பண்ணி மில்லர் நம்பர் 4க்கு வரலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகும்போது மில்லர் மேலே வந்துட்டு ரோமன் பவுல் லேட்டாக வரலாம். அண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல ரோமன் பவுல் ஃபினிஷிங் ரூலில் வந்தால் தான் பெட்டரான சாய்ஸு. பட் அது எப்படி எடுத்துப்பார், எப்படி கொண்டு போவார்னு பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில்னு யோசிக்கும் போது நிறைய ஆப்ஷன்ஸு ராயல் சைடு இருக்குது. ஸோ அவ்வளோ ஆப்ஷன் பார்க்கும்போது ரோமன் பவுல் அவ்வளோவா ரீசெண்டாக பவுல் பண்ணுறதில்ல. கான்வெல் ஒரு சில நேரங்களில் ஒரு ஓவர் வீசுகிறாரு. நைமியங்குக்கான ஓவர் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. சொல்லப்போனால் ஹோல்டரு, மகராஜ், தீக்ஷனா, நவீன் அண்ட் ஓபன் மெக்கே அப்படின்ற அந்த லெவலில் மட்டும் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 4 ஓவர் ஸ்டிக் பண்ணி வீசுனா ஆச்சரியப்படுறதில்லை. பட் ஹோல்டர், மகராஜ் அண்ட் தீக்ஷனாவுக்கான ஓவர் அதிகமாக கிடச்சிருது. நவீன் அண்டு மெக்கே எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த சைடுன்னு யோசிக்கும்போது டிகேஆர் இப்படி தான் போவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாலும் சொல்ல முடியாது. ஆண்ட்ரஸ் கஸ் போன மேட்ச்சில் நம்பர் 7 பேட்ஸ்மேனாக வந்தார். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வருவார்னா எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 3 அனுப்புனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாரிஸ் போன மேட்ச்சில் நம்பர் 3 வந்தார். பூரன் நம்பர் 4 வந்தார். இப்படியும் மாறி வரும். அண்ட் பிளேயர் பேஸில் இந்த 11 தான் போகும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா பொலார்டு அப்படி தான் நம்மளை கீப் கெஸ்ஸிங் அப்படின்னே வச்சுருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில் ஹின்ஸுக்கான வாய்ப்பு இருந்தது. போன மேட்ச் நிறைய இருந்தது. சிஎல்ஸுக்கு அவ்வளோவா வாய்ப்பு கொடுக்கல. இந்த மேட்ச் சிஎல்ஸுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கலான்னு கொடுத்தா ஆச்சரியப்படுறதில்ல. பட் அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. இவ்வளோ ஸ்கோர் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு கிரண் பொலார்டு நினைக்கிறாரு. ஸோ அந்த லெவலுக்கு கொடுக்கலாம். ஒரு பவுலர் நிறைய ரன் கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த டைம் போயிடுவார்.
பட் ஓவராக போகிற மாதிரி இருந்து நம்ம ரீச் பண்ணுறது டஃப் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அப்போ பவுலிங்கில் நிறைய ரன்ஸ் கொடுக்குற பவுலருக்கு ஓவர் கொடுக்க மாட்டார். இதெல்லாமே அவரோட மைண்ட் கால்குலேஷன். இதை நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே பவுலிங் ஆப்ஷன் ஹெவியாக இருந்தால் கூட பார்க்கணும் ஆன் டைமில் எப்படி இருக்க போகுது. ஏன்னா போன மேட்ச்சு பவுலர்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேட்டர்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டார். 5 ப்ராப்பர் பவுலர் அப்படின்னு மட்டும் போனார். அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கும் போனால் பொலார்டோட பவுலிங்கை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். சுனில் நாராயண், அகில் ஹுசைன் அண்ட் சலாம் கில்லோட முழுமையான கோட்டா எதிர்பார்க்குறோம். ஹெயின்ஸ் அண்டு சலாம் கில் போன மேட்ச் எண்டில் வீசினாங்க. சலாம் கில் எண்டு ஒரு ஓவர் வச்சு வீசினார். மோஸ்ட்லி சைலன்ஸ் சேல்ஸ் இருக்கலாம். ரசல் வர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா பர்படா சாயல்ஸுக்கு கேட்டால் ரசலை எடுத்துகிட்டு வரலான்னு தோணுது. அப்போ ரசல் வந்தால் ஹெயின்ஸ் அண்டு ரசல் ஓவர் வீசுவாங்க எண்டில். என்னோடய மைண்டில் இருக்க டாப் 14 நல்ல ட்ராக்கு, நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அண்டு வீக்கெண்ட் இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் டெஃபினட்டாக வந்து நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக நான் யோசிக்கிறேன். குன்னன் டி காக், ராய், சுனில் நரேன் இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் வராங்க. அதில் சுனில் நரேன் டபுள் ஆப்ஷனாக இருக்கார். நிக்கோலஸ் பூரன் இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அலி கத்தனேஸ் யங் டேலண்ட், சூப்பர் டேலண்ட்டாக இருக்கார். வாய்ப்புங்கிற வகையில் நிறைய கிடைக்கிறதில்ல அப்படின்ற அந்த இடத்த மட்டும் பார்க்குறோம். பட் டீசன்ட் பிளேயர், டவுட்டே இல்லை. டேவிட் மில்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அதே நேரத்தில் லெஃப்ட் ஆர்ம் அன்ஆர்த்தடாக்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் டேவிட் மில்லர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கிரண் பொலார்டு பவுலிங் பேஸில் 5 பவுலர் ஸ்டிக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கான ஓவர் கிடைக்கலாம். பேட்டிங் பேஸ்லேயும் நல்லா ஆடுறாரு, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜேசன் ஹோல்டர், மஹராஜ், அகில் ஹுசைன் இவங்கெல்லாம் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே சைன் பண்ணலாம். அண்டு முழுமையான கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பாக தீக்ஷனா, நவீன், சலாம் கில் அண்ட் ஒபேன் மெக்கேக்கும் இருக்குது. இவங்க எல்லாருமே முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்புங்கிற இடத்துல ஒரு கன்சிடரபுளாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்கோர் வரும் பர்படாஸில் அப்படின்னா கூட இன்னொரு பக்கம் விக்கெட்ஸும் விழுது. அதனால் பவுலர் சைடும் கொஞ்சம் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி ஒரு முயற்சி பண்ணலாம். அப்படின்ற இடத்துல இந்த 14 பிளேயர்ஸில் 11 வர்றதுக்கான வாய்ப்பாக நான் யோசிக்கிறேன். ஜிஎல் பிக்குன்னு பார்க்கும்போது குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற இடத்துல கான்வெலை ரொம்ப கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரில் பாப்புலர் யூட்டிலைசராக சில நேரங்களில் பார்த்துருக்கோம். பவுலிங் பேஸில் சில நேரங்களில் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பிக்காக நம்ம யோசிக்கலாம். அண்டு பாரிஸ் போன மேட்ச் சூப்பராக விளையாண்டார், ஆனால் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. மில்லரு அண்ட் மஹராஜ் 2 சவுத் ஆஃப்ரிக்கன் போன மேட்ச் இன்க்ளூட் ஆனாங்க. ஒரு டீசென்ட் அவுட்புட் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக இவரோட பேட்டிங் சிறப்பாக இருக்கும். அண்ட் மஹராஜோட பவுலிங் நல்லா இருந்தது. போன மேட்ச் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார், விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார். ரெண்டையும் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். குன்னன் டி காக், சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரனை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். ஜேசன் ராய், மில்லர் அண்ட் ஹோல்டர். மில்லர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாக நல்லா பேட்டிங் கொடுக்க முடியும், ப்ரொமோட் ஆகலாம். அண்ட் ராயை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் வர பேட்டர். பட் மில்லர் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது, பயங்கர ரிஸ்க்கான சாய்ஸு. ஆனால் கிளிக் ஆச்சுன்னா பெருசாக நமக்கு கிடைக்கலாம். அண்ட் ஜேசன் ஹோல்டர் ஆப்வியஸாக பவர்ஃபுல் ஹிட்டர், ஃபயர் ஹிட்டர் அண்ட் பவுலிங் பேஸில் விக்கெட் எடுத்தால் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு டீசென்ட் சாய்ஸு முயற்சி பண்ணலாம். டீம் பாருங்கள், பேட்டிங் பேஸில் ஒரு டீமுங்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். பவுலர் சைடு தீக்ஷனா, மகராஜ் நல்லா பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தீக்ஷனா போன போட்டியில் விக்கெட் எடுக்கலைன்னா கூட நிறைய சாய்ஸு, நிறைய சான்ஸ் மிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நவீன் விக்கெட் டேக்கிங் பவுலர், நிறைய ரன்ஸுக்கு போனால் கூட விக்கெட் எடுத்துருவார். சலாம் கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹோல்டர், நரேன், ஜேசன் ராய், பொலார்டு, மில்லரு, குன்னன் டி காக், பூரன் அப்படின்ற மாதிரி இந்த டீமு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். சில இன்டோர் பவுலர்ஸ் யார் இருக்கா, ரசல் வராரா, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீமை செட் பண்ண பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டின்பாக்கம் நைட் ரைடர்ஸ் விளாண்டா நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அங்கே வந்து பொலார்டோட திங்கிங் எப்படி இருக்கும், எப்படி பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வருவார், அப்படி பிளேயர்ஸ் எடுத்து வந்தாலும் உங்களுக்கு பவுலிங் கொடுப்பாரா, இந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் கொஞ்சம் குறைவாக தான் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பேன். நீங்கள் உங்களோட மைண்டுக்கு பெட்டராக தோணுச்சுன்னா ஹை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்களும் குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.